கம்யூனியன் என்பது உடன்படிக்கை. கம்யூனியன் என்னது? கர்த்தர் சொல்றாரு இது என்னுடைய உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்க ஒரு என்கேஜ்மெண்ட் பண்றீங்க, அதுதான் கர்த்தர் நம்ம கூட பண்ணிருக்காரு என்கேஜ்மெண்ட். இப்போ திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்தோ பொண்ணு வீட்டுல இருந்தோ ஃபோன் பண்ணி கொஞ்ச நாளைக்கு இதை தள்ளி போடுங்க, இப்போ நிச்சயம் பண்ணது அப்படியே இருக்கட்டும், கல்யாணம் இப்போ வேணான்றாங்க. இப்போ நீங்க என்ன கேட்பீங்க? அவங்கள சொன்னோன்னே என்ன கேட்பீங்க? என்ன காரணம் தானே கேட்பீங்க. இப்போ கர்த்தர் கம்யூனியன் வேணானாரு, எத்தனை பேர் காரணம் கேட்டீங்க? கம்யூனியன் உடன்படிக்கை தானே, 6 மாசம் கர்த்தர் நிறுத்தினார்ல, யாராவது காரணம் கேட்டீங்களா? கேட்கவே இல்லை. இன்னைக்கு அவ்வளவுதான். ஏன் கம்யூனியன் நிறுத்தினார் ஆண்டவர்? உள்ளுக்குள்ள அவ்வளவு அக்கிரமம் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றார் நீ நிறுத்து. நிறுத்தின உடனே நியாயமான என்ன பண்ணோம்? தாவீது மாதிரி போய் கேட்கணும், ஆண்டவரே ஏன் எங்களுக்கு நின்னுச்சு? உடனே உலகம் சொல்லும் எல்லாம் தாங்க நின்று இருக்கு. எல்லாம் நிற்கும் ஆண்டவரே, சபை நிற்காது. சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஏன் ஆண்டவரை கம்யூனியன்? அவர் சொல்லியிருப்பாரு உள்ளுக்குள்ள எல்லா அக்கிரமம் வந்துருச்சு, எல்லா அநீதியும் வந்துருச்சு. கள்ள தீர்க்கதரிசியிலிருந்து, கள்ள கிறிஸ்துகள்ல இருந்து, பணத்தாசையிலிருந்து, பொருளாசையிலிருந்து, பதவி ஆசையிலிருந்து, கண்களின் இச்சையிலிருந்து, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து, மாம்சத்தின் எல்லாம் உள்ள வந்துருச்சு. இதை முதல்ல கிளியர் பண்ணுங்க, அப்புறமா நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்தினான். அந்த செப்பனிடுறத பத்தியே யோசிக்கல. நம்ம பலி செலுத்தணும், பலி செலுத்தணும், ஆராதிக்க வரணும். ஆராதிக்க வரவன் யாரு? கம்யூனியன் கொடுத்தாங்க 2020 முன்னாடி. எப்படி? கம்யூனியனுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. அப்படியே வரும் 10,000 பேர் 20,000 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த தண்ணியை மொண்டு மொண்டு ஊத்துற மாதிரி ஊத்துறது, எவன் எடுக்கிறான் எவன் எடுக்கல தெரியாது, அப்படியே கொடுக்கறது இஷ்டத்துக்கு. ஆண்டவர் பார்த்தாரு கம்யூனியனுக்கு ஒரு மரியாதை இருக்குப்பா, அது பரலோகத்துக்கு போறதுக்கான வழின்னு சொல்லுது எபிரேயர் 10. ரத்தத்தால தான் கர்த்தருக்கு உனக்கு உடன்படிக்கை ஆயிருக்கு. கம்யூனியன் எவ்வளவு அசட்டை பண்ணீங்க? கம்யூனியனுக்கு மேல எவ்வளவு ஒரு ஆராதனைக்கு வரும்போது, கம்யூனியன் ஆராதனைக்கு வரும்போது அவங்க சொல்றது என்ன தெரியுமா? இன்னைக்கு கம்யூனியன் வேற இருக்குது. என்ன இருக்குது? கம்யூனியன் வேற இருக்குது. அன்னைக்கு மட்டும் வரும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் மனசுல, கம்யூனியன் எடுக்க போறோம், அதனால நம்ம இன்னைக்கு மட்டும் ஒழுங்கா இருக்கணும். காலைல சர்ச்சுக்கு வரும்போதே மனைவியும் கணவனும் பேசிட்டு வருவாங்க, பாரு எங்கிட்ட சண்டை போடாத, நீ கம்யூனியன் இருக்குது. கம்யூனியன் எடுத்த பிறகு சண்டை போட்டே தான் வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா கம்யூனியன் எடுத்தாச்சு. அதனால சில சபையில என்ன வச்சிருக்காங்கன்னா, நீங்க கம்யூனியன் எடுக்கும்போது யாருக்கும் சண்டை போடக்கூடாதுன்றதுனால சுத்தி 4 பக்கமும் சொல்லுவாங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சொல்லும் போதே சொல்லுவோம் உனக்கு சமாதானம் அப்படின்பா. சமாதானம் சொல்லிட்டு கம்யூனியன் எடுத்துட்டா நீங்க ஒழுங்கா எடுத்துட்டீங்கன்னு அர்த்தமா? கர்த்தர் பார்த்தாரு சபை அவர் காலத்துல தான் கல்லர் கொகையா இருந்துச்சு, இது கல்லர் கொகையெல்லாம் தாண்டிருச்சு, தீவிரவாதிகளின் கூடாரமாயிருச்சு. ஆண்டவர் பார்த்தாரு மூடுறான்ட்டு, மூடி போடு, நிறுத்து, ஒரு வயலுக்கும் கம்யூனியன் கொடுக்காத, ஸ்டாப் பண்ணு.